வணக்கம் கபடி சொந்தங்களே. நம்ம கபடி அண்ணன் நம்ம முத்து பக்கத்தில் இருக்காரு. அது நம்ம எப்பயுமே சொல்கிறதான், இன்றைக்கி நைட்டு மெசேஜ் இன்றைக்கி வர மாட்டேங்காங்க, மறுநாள் 4 மணிக்கு 5 மணிக்கு வர்றாங்க. அது என்ன காரணம் எனக்கு தெரியல. நானும் பல வாட்டி சொல்லி பார்த்து அதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். எனக்கு இன்னும் ஒரு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. பல செலவு பண்ணி நடத்துவாங்க, கபடி நடத்துவாங்க, 2 லட்சம் 3 லட்சம் நடத்துவாங்க. டீம் வர மாட்டேங்க. என்றைக்கு வரணும், மறுநாள் காலில் வர்றீங்க. அதை பற்றி நான் கண்டிப்பாக அண்ணனை பற்றி நமக்கு கேட்டுங்க. அண்ணனுக்கு நம்ம அப்படியே இன்னமும் கேட்டு தெரிஞ்சுக்கோம். சொல்லுங்கள் அண்ணா, இதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் தான் சொல்லுங்கள். ஒரு பிளேயரு முன்னாடி வாண்டிருப்பீங்க, இப்போ உள்ள பசங்களை பற்றி நீ என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். நாங்கள் விளாட்ற பசங்களுக்கு சொல்ல வேணாம், கரெக்டாக வந்துடுவாங்க. இப்போ விளாட்ற பசங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? அதான் நாங்கள் விளாடும் போது அஃபீஷியல் வர்றதுக்குள்ள நாங்கள் அங்கே போய் இருப்போம். கண்டிப்பாக. எதனாலனா அஃபீஷியல் அவங்க கரெக்ட் டைமிங்க்கு வருவாங்க. 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 7 மணிக்கு வருவாங்க. நாங்கள் அந்த ஊருக்கு பஸ் கிடைக்கிறதுனால வெள்ளனே போய் உட்காந்துருவோம். ஏன்னா மறுநாள் போனால் டீம் சேர்க்க மாட்டாங்க, மேக்ஸிமம் சேர்க்க மாட்டாங்க. அதனால போயிடுவோம். இப்போ உள்ள பிளேயர்ஸ் எல்லாமே காலையில் வராங்க. எதுனாலனா நம்ம எப்போ வந்தாலும் சேர்த்துக்குருவாங்க. அது டைம் கம்மியாக கொடுத்தாலும் விளாண்டு போகிறோம். அப்போ உள்ள பிளேயர்ஸ் அப்படி இல்லை. எனக்கு 10, 2, 20 இந்த மாதிரி எனர்ஜியோடு இருப்பாங்க. ஏன்னா ஃபிட்னஸ் அதே மாதிரி பண்ணுவாங்க. காடு மழை வெயில் ஃபுட்டு கம்மங்குள் இந்த மாதிரி இது பண்ணுவாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை. கிடைக்கிறத சாப்பிட்டு அவன் இன்ஜுரி அதிகமாக காரணம் என்ன, நாங்கள் ஃபிட்னஸ் பண்ணுவோம். ஃபிட்னஸ்னா கபடி இப்போ இந்த வாரம் மேட்ச் வருதுன்னா அந்த ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் மேட்ச்சுக்கு போவோம். இப்போ உள்ள பிளேயர்ஸ் யாருமே பைக்கில் வரும்போது பணித்து மாட்டாடி உள்ள இறங்குறதுன்னு. ஆமாம், அவ்வளோதான். ஏன்னா ஃபிட்னஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி மேட்ச் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் வார்ம் பண்ணுவோம். வார்ம் ஒரு 5 நிமிஷம் பண்ணிட்டு இறங்குவோம். அதனால் எங்களுக்கு இன்ஜுரி மேக்ஸிமம் நாங்கள் ஃபிட்னஸ் பண்ணதுனால வந்ததில்லை. இப்போ உள்ள பிளேயர்ஸ் ஆகுனா ஷோல்டர் பெயின், அப்புறம் நீ பெயின் இது மாதிரி ஆகுது. அதே மாதிரி டெத்து ரொம்ப ஏரியாவில் டெத்து நடந்துகிட்டு இருக்குது. அது காரணமே ப்ராக்டிஸ் முறையாக பண்ணலை. அதே மாதிரி ஒரு கோச்சை வச்சு பண்ணுங்கள். யார் பண்ணாலும் மேலும் போகணுன்னா ஒரு கோச் பண்ணுங்க. அப்படின்னா ஊரில் ஒருத்தர் நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ணுறாங்கன்னா அவர்கிட்ட அட்வைஸ் கேளுங்க. பழைய பிளேயர் இருப்பாங்க, நீங்கள் எப்போ போய் விளாண்டிங்க, எந்த மாதிரி விளாண்டிங்க, இந்த மாதிரி இப்போ நல்லா விளாட்றீங்க, இப்போயும் எல்லாருக்கிட்டையும் உங்கள் பேர் சொன்னாலும் தெரியுதுன்னு சொல்லி கேட்டு பார்த்தா தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுது. கண்டிப்பாக.